Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இளையராஜா வந்தோடனே எம்எஸ்விக்கு ஒரு சின்ன இது வருது. அதே நேரத்தில் ஒரே படம் வருது. ஒரு பக்கம் வறுமை நிறம் சிவப்பு, ஒரே பிளாட்டு, நிழல்கள், பாலச்சந்தர், பாரதி ராஜா. இதுக்கு வந்து மசூதநாதன், இளையராஜா ரெண்டு பேருக்கும் அங்கேயும் ஒரு மியூசிக்கல் ஃபைட்டு. எம்எஸ் வந்துட்டு இசைக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் மாதிரி வாழ்ந்துட்டு அணில் மாதிரி இருந்து ஒரு அகம்பாவமே இல்லாமல் போயிட்டாரு. இதை வந்து யார் சொல்லணும் அப்படின்னோம்னா வந்துட்டு இசை ஞானி தான் சொல்லணும். எம்எஸ்வி வந்து இசை கடவுள்னா இசை ஞானி வந்து இவர் வந்துட்டு இசை ஞானி, இசை கடவுள். நம்ம வந்து பாமர மக்கள், ஒரு ஞானி தான் வந்து கடவுளை பற்றி நம்ம கிட்ட சொல்ல முடியும். வெள்ள திறந்தது கதவுக்கான அந்த கம்போசிங் டைமில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறார். அப்போ வந்து ராஜா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு ஒரு பாட்டை வந்து, ஆனால் இந்த பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பாட்டுன்னு அவர் சொல்கிறார் வந்து இன்பத்தேன் பாரி பெய்யுதே. அவர் அடே அது ஏன் பாட்டு தான்டா போடுன்னு சொல்லிதான் அந்த டியூனை அந்த சந்தத்தை அப்படியே தான் மாற்றி வா வெண்ணிலா. இப்போ நீங்கள் இந்த டியூனில் அந்த பாட்டு பாடலாம், அந்த டியூனில் அந்த பாட்டு பாடலாம். பாடும்பொழுது தன் கதையை சொல்லுதல்னு இருக்கும்ல. கரகாட்டக்காரன் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இவர்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பை, அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவங்கள பற்றின ஒரு விஷயம் தான். அதாவது திலானா மோகனாம்பாலே வந்து ஒரு சப்பால்டன் இதுல இருந்து எடுக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அட்டம் பை கங்கேமரன். திருவோடு சேர்ந்திர திருவாசகம். ஊர் தெருவோட பண்ணையில் இருக்க ஒருத்தன் ஊர் தெருவோடு சேரணும்னா அவனுக்கு திருவாசகம், ஆன்மீகம் இதெல்லாம் தேவைப்படுது. ஐ திங்க் இட் வாஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஐ திங்க் திருப்பி புரியுமா ஒரு பாட்டை எடுத்து பேசுவாங்க உள்ள இருக்கு அவ்வளவு விஷயம் யோசிச்சிருக்காரு பாருங்க. வாலி சார் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு முக்கிய காரணமா இருப்பார். ஏன்னா வாலி சாரே சொன்னேன், ராஜாவோட நீல அகலம்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இது வளையோசை கலகலக பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா வந்துட்டு ராகங்கள் தாளங்கள் 100 ராஜாவின் பேர் சொல்லுப்பாரு. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் எம்எஸ்வி. இளையராஜா வந்தோடனே எம்எஸ்விக்கு ஒரு சின்ன இது வருது. எம்எஸ்வி வந்து அப்போ உடனே அந்த தாக்கம்னு நான் சொல்லக்கூடாது, அங்கே ஒரு இடம் வருது. எம்எஸ்வி ஒரு கிரைசிஸில் இருக்கும் பொழுது நினைத்தாலே நிற்கும்ன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. அப்போது அதே நேரத்தில் ஒரே படம் வருது. ஒரு பக்கம் வறுமை நிறம் சிவப்பு, ஒரே பிளாட்டு, நிழல்கள், பாலச்சந்தர், பாரதி ராஜா. இதுக்கு வந்து மசூதநாதன், இளையராஜா ரெண்டு பேருக்கும் அங்கேயும் ஒரு மியூசிக்கல் ஃபைட்டு. வறுமை நிறம் சிவப்பு ஜெயிச்சிருச்சு, நிழல்கள் ஜெயிக்கல. பட் இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி. மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சண்டை நடக்குது. இங்கே சிப்பி இருக்குது முத்திரிதோடுதான், இங்கே வந்து மடை திறந்துன்னு சொல்லிட்டு இளையராஜா. அது அங்கே ஒரு காம்படிஷனே நடந்தது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக. அதில் அது ஐ திங்க் இளையராஜா அந்த ஒரு இடத்துல அவர் எம்எஸ்வியை ரொம்ப மதிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு எம்எஸ்வியை லைட்டாக கொஞ்சம் குத்தி விட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணும். நானும் வரேன்டா அப்படிங்கிற நீங்க மதிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். ராஜா சார் வந்து தி கிரேட் சிவி ஸ்ரீதர் சார் வந்து முதல் முறையா ராஜா சார்கிட்ட போகும்போது, ராஜா சார் நான் பண்ணவே மாட்டேன், நீங்க உங்களுடைய காம்பினேஷன் வித் எம்எஸ்விங்கிறது லெஜெண்டரி ஒர்க்கு, நான் பண்ணவே மாட்டேன்னு. காரணம் என்னன்னா அவரே வந்து அதை வளர்ந்து அந்த என்ன வார்த்தைகளெல்லாம் அவர் வந்து பியானோல பிளே பண்ணி அவர் வாசிச்ச ஒரு பண்ணவே மாட்டேன்னுட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் எம்எஸ்வி சாரே வந்து இல்லை ராஜா நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் முதல் முறையா சிவி ஸ்ரீதரோட இணையறாரு. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவங்க மேலெல்லாம் வச்சிருக்கிற ஒரு போட்டியாளர்னு நம்ம ஃபிலிம் இதில் நம்ம சொன்னாலுமே, ஆனாலும் வந்து அவங்களையெல்லாம் வந்து அவர் வந்து உயர்ந்த ஒரு தளத்தில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய பல விஷயம். சாங் இப்போ கூட போன வருஷம் கூட ஒரு மேடையில் பாடுறாரு. ஸோ என்ன காம்போசிஷன் இது பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ தலகணம் இருக்கிற ஆள் அந்த மாதிரி சொல்ல மாட்டார்ல. இன்னொரு எம்எஸ்வி சாரோட மியூசிக்கை வந்து ராஜா சார் வந்து பெத்தோவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க அவர் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கோட் பண்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து அவர் வந்து அந்த இதை பணிவோடையும் மதிப்போடையும் இருக்கா சொல்லியிருக்கலாமே அவர் என்ன வேணாலும். பட் அதுதான் அவருடைய அவர் சொல்லியிருக்காரு. அதே வந்துட்டு சொல்லியிருக்காரு. எம்எஸ்வி சார் வந்துட்டு காரி துப்பி போட்டதை தான் நான் எடுத்து உங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றது. இதை வந்துட்டு ராஜா சார் ஆக்சுவலாக வந்துட்டு எம்எஸ்வி சாரை வந்துட்டு அவர் எப்படி உள்வாங்கியிருக்காரு அப்படின்றது வந்து எம்எஸ்வி சாருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, என்னுள்ளே எம்எஸ்வி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்எஸ்வி சார் பாட்டை எதுவுமே போடலை.
யாருக்குமே தெரியாத எம்எஸ்வி சார் இதெல்லாம் தான் என்னை ரொம்ப பாதிச்சு அப்படின்ட்டு இது வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அதாவது வந்து அந்த இதில் வந்துட்டு ரஜினி சார் வந்து ஒரு அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. எம்எஸ் வந்துட்டு இசைக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் மாதிரி வாழ்ந்துட்டு அணில் மாதிரி இருந்து ஒரு அகம்பாவமே இல்லாமல் போயிட்டாரு. இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து யார் சொல்லணும் அப்படின்னோம்னா வந்துட்டு இசைஞானி தான் சொல்லணும். எம்எஸ்வி வந்து இசை கடவுள்னா இசை ஞானி வந்து இவர் வந்துட்டு இசை ஞானி, இசை கடவுள். நம்ம வந்து பாமர மக்கள், ஒரு ஞானி தான் வந்து கடவுளை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல முடியும். இதை வந்து ரஜினி வந்துட்டு அழகாக வந்துட்டு இதை வந்து சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு எம்எஸ்விக்கும் இளையராஜாவுக்கும் வந்துட்டு போட்டி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு யாருனாலையும் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னோம்னா ஒரு அப்பா மகன் ஒரு உறவு, ஒரு குரு சிஷ்யன் ஒரு உறவு, இந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்க 2 பேருமே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வண்ண வண்ண தமிழ் பாட்டு அந்த பாட்டில் வந்துட்டு அது வந்துட்டு ஜிக்கியம்மா பாடியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு இங்கிட்ட நான் ஒரு பக்கம் பண்ணுறேன், நீ இங்கிட்ட ஒரு பண்ணு அப்படின்ட்டு 2 பேருமே அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு போட்டியாளர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு வேணால் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீ நானும் எப்படி வந்துட்டு ஒரே இடத்துல வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் அவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த வித எண்ணமும் கிடையாத ஒரு ஆளாக வந்துட்டு நான் வந்துட்டு விஸ்வத்துளசி வரைக்குமே ஐயோ அது அமேசிங் மூவி, அமேசிங். ஐ திங்க் ஆஃப்டர் எம்எஸ்வி சுஷிலாவோட நல்ல காம்படிஷன் வந்து சுஷ்லாமாத் வந்து இளையராஜா கிட்ட தான் வந்திருக்கு. அவர் ரொம்ப ரசிச்சிருக்காரு, எம்எஸ்வியை ரொம்ப ரசிச்சிருக்காரு. எம்எஸ்வி பற்றி பேசும்போதெல்லாம் அது தெரியுது. சுந்தராஜன் இருக்கார்ல, டைரக்டர் சுந்தராஜன் அவர்கள்ட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது மெல்ல திறந்தது கதவுக்கான அந்த கம்போசிங் டைமில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறார். அப்போ நான் ஆர்கஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறேன், நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்போ கேள்விப்படும்போது அவர் சொல்கிறார் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது ராஜா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு ஒரு பாட்டை வந்து, ஆனால் இந்த பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பாட்டுன்னு அவர் சொல்கிறார் வந்து மீதிலே இன்பத்தேன் பாரி பெய்யுதே. அவர் அது என் பாட்டு தான்டா போடுன்னு சொல்லி தான் அந்த டியூனை அந்த சந்தத்தை அப்படியே தான் மாற்றி வா வெண்ணிலா. இப்போ நீங்கள் இந்த டியூனில் அந்த பாட்டு பாடலாம், அந்த டியூனில் அந்த பாட்டு பாடலாம். அதுக்கு முன்னாடி ராஜா சார் வந்து எம்எஸ்விக்கு அதே டியூனை வந்து ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. எனக்காக காத்திரு ஓ நெஞ்சமே ஒன்றாகமே தாரா. பியூட்டிஃபுல். தீபன் சக்கரவர்த்தி சாருடைய முதல் ரெக்கார்ட் பண்ண பாடல் நிழல்கள், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு பாடல். ராஜா சார் அண்ட் அவருடைய வாய்ஸில் கேட்கக்கூடிய அந்த பாடல், அதை பற்றி பாடி இது பயங்கரமான ஒரு இது வந்து நிறைய அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் சரிசமமாக காதலை ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் ஃபிலாசபி ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் இன்னொரு ரெண்டையும் ஈக்குவலாக அவர் கொண்டு போயிருக்கிறாரு. காதல்லையும் வந்து அவருக்கு பிடிச்ச காமெடி இன்னொன்று வந்து தாய்மை, தாய் முக்கியமாக 3 உலகத்துக்குள்ளே அவர் நிரந்தரமாக. இன்னொரு பக்கம் சினிமா மியூசிக் இல்லாமல் அவர் வந்து இந்த பக்கம் போயிட்டு பக்தியில் போயிட்டு ஆன்மீகத்துலேயும் போயிட்டு இறங்கி ஜனனி பண்ணியிருக்காரு. தாயை அவரே எழுதுறாரு, பக்தி அந்த தத்துவத்துக்கும் அவரே எழுதுறாரு, காதலுக்கும் அவரே எழுதுறாரு. அவர் பாட்டு இப்போ காதல் ஓவியத்தில் ஆரம்பித்து நீங்கள் அவர் பாடின அந்த பாடல்களை அவரை தவிர்த்துட்டு இப்போ எனக்கெல்லாம் அவர் மாதிரி பாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். வந்து எனக்கு வேறு எல்லா பாடல்களை விட அவர் மாதிரி பாடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வழி வீடு அந்த பாட்டு வந்து பாடணும். அது எஸ்பிபி பாடினாலும் நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் ஊரில் இருக்கும்போது நாங்கள் வந்து கேசட் இருக்கு இல்லையா, கேசட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மைக் செட் வச்சுருக்கேன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் ஒரு கரோக்கே ரெடி பண்ணுவான். எப்படி ரெடி பண்ணுறான்னு தெரியாது. அப்படி ரெடி பண்ணி பாடும்போது வந்து அந்த பாட்டில் வந்து நான் வந்து இளையராஜா வருஷன் தான் வந்து பாடினேன். சரியா, அந்த பாட்டில் வந்து மனநிலை சரியில்லை பாவம் என்று எஸ்பிபி பாடுவார்னு நினைக்கிறேன். வந்து இன்னொரு ஸ்டாண்ட்ஸா இன்னொரு சரணம் வரும், அது வந்து நான் பாடுவேன். நாள்தோறுமே ஆராதனை அந்த லைன் வரும்போது பூம்பாவையின் அந்த அவர் பாடும்போது என்னமோ அவர் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி. அதனால் அதை நமக்கு தனிப்பட்ட முறையில் அவர் குரல் வந்து இதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே ஒரு கோயிலிருந்து ஆரம்பித்து சொல்லவே முடியாது. நம்ம அது நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். குரல் பற்றி நிறைய பேசலாம். இளையராஜா குரல் நம்ம சொன்ன மாதிரி அது கரகரப்பு ஒன்று இருக்கும். அதுதான் ஐ திங்க் இஸ் லைக் அந்த நேசல் டோன் வந்து இட் ஜஸ்ட்
அதுதான் ஸ்பெஷல். எனக்கு வந்து இளையராஜாவுடைய குரல் அப்படின்னா நிறைய பாட்டு பிடிக்கும். அப்புறம் கரகாட்டக்காரனுடைய டைட்டில் கார்டு சாங் அப்போ வந்து கங்கையாமரன் கேட்பாரு நீங்க தான் பாட்டு பாடணும். சரி நான் கூட நினைச்சேன் ஓகே பாட்டு பாடுறாங்க பிகாஸ் வரி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நான் பாவலர் எழுதியிருப்பாருன்னு நினைச்சேன். நான் பாவலர் இல்லை பாஸ்கரும் எழுதுவாரு, கங்கைமரனும் எழுதுவார் இல்லையா. ஸோ கங்கைமரன் இஸ் பிரில்லியன்ட். ஸோ அப்படி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இல்லை அந்த பாட்டு வந்து இளையராஜா அப்படின்னு. அப்போ அந்த ஒரு பாடும்பொழுது தன் கதையை சொல்லுதல்னு இருக்கும்ல. கரகாட்டக்காரன் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இவர்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பை அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்கள பற்றின ஒரு விஷயம் தான். அதாவது திலானா மோகனாம்பாலே வந்து ஒரு சப்பால்டன் இதுல இருந்து எடுக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்டம் பை கங்கைமரன் சார். அப்போ வந்து இளையராஜா வந்து அந்த பாடல் வரிகள் காலையர்கள் காதல் கண்ணீரை கவர்ந்திட பாடல் எனக்கு பாட வரல பாருங்க. அவர் அவ்வளவு அடிமைகளா இருப்பதை பாட சொன்னாரு. அந்த பாட்டுக்குள்ள ஏழைகளும் ஏவல் அடிமைகளா அதான் சோசியலிசம். ஏழைகளும் ஏவல் அடிமைகளாய் அங்க பண்ணைபுரத்துல இருக்க பிரச்சனை இருப்பதை பாட சொன்ன. அப்போ என்ன மாதிரியான பாடல்களை நான் எழுதுறேன். அப்புறம் கதவோரம் கட்டில்ல சேர்ந்துற காதல் பாட்டு கேட்டார்கள், தெருவோடு சேர்ந்திர திருவாசகம் கேட்டார். அந்த லைன் இருக்குல்ல, தெருவோடு சேர்ந்திர திருவாசகம். ஊர் தெருவோட பண்ணையில இருக்க ஒருத்தன் ஊர் தெருவோடு சேரணும்னா அவனுக்கு திருவாசகம் ஆன்மீகம் இதெல்லாம் தேவைப்படுது. ஐ திங்க் இட் வாஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஐ திங்க் திருப்பி புரியுமா ஒரு பாட்டு எடுத்து பேசுவாங்க உள்ள இருக்கு அவ்வளவு விஷயம் யோசிச்சிருக்காரு பாருங்க. எத்தனையோ பாடுகளை நான் பட்டேன். அப்போ ஒரு நம்ம சொல்றோம் இளையராஜா தானே சர்காஸ்டிக் பண்ணிருப்பாரு. இப்படிப்பட்ட பாட்டு வேணும் ஒருத்தன் கேட்கறான், இப்படிப்பட்ட ஒருத்தன் பாடு வேணும் கேட்கறான். நான் படும் பாடுகள் அந்த ஏடுகள் அதில் எழுதினாலும் முடிந்திடாது அப்படின்னு அவர் சர்காஸ்டிக் பேசுறாரு. அப்ப எண்ட் ஆஃப் தி டே நானும் கஷ்டப்படுறேன், நானும் மனுஷன் தான், நான் சொல்றதுல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஐ திங்க் it sums up his voice and you know his ஏதோ ஒரு மிஷனோட ஒரு ஆட்கள் இருப்பாங்களே, இந்த கிறிஸ்டியன் மிஷனரி மாதிரி இஸ் a music missionary அப்படியே சொல்ல முடியும். ஃபெமிலியர் சாங்லாம் இருக்கு. பூமணின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். அது இல்ல தோள் மேல பூமாலை பூமாலை அது ராஜா பாடி இருப்பாரு. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டு அது வந்து இல்லை. அதில் அந்த மாதிரி ராஜா சாரோட யூனிக்கான இது வந்துட்டு அவதாரம் படத்தில் வந்துட்டு அரிதாரத்தை பூசிக்கொள் அது வந்துட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்னோம்னா ராஜா சாரோட வாய்ஸுக்காக, அதாவது வந்துட்டு இந்த பாட்டை வேறு யார் பாடினாலும் இப்படி பாட முடியாது. நீங்கள் மற்ற பாட்டெலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு மதுபாலகிருஷ்ணன் வந்துட்டு பிச்சை பாத்திரம் பாடினார். அவர் வந்துட்டு எஸ்பிபி பாட்டை வந்துட்டு இதயம் ஒரு கோயில் வந்துட்டு எஸ்பிபி. ஆனால் இந்த பாட்டை வந்துட்டு இவர் மட்டும்தான் பாட முடியும்னு ஒரு சில பாட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு அரிதாரத்தை பூசிக்கொள்ள வந்துட்டு வேற யாருனாலையும், அதாவது வந்துட்டு அந்த குரல், அந்த வார்த்தைகள், அந்த ஒலி, இதை வந்து யாராலையுமே வந்து இது ரெண்டையுமே எழுதி பக்கத்தில் வந்துட்டு என்ன எழுதணும் அப்படின்னா ஈக்குவல் போட்டு இளையராஜான்னு மட்டும்தான் போட முடியும். குரல் ஒலி அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இளையராஜா மட்டும் தான் போட முடியும். வேற யார் பேரையுமே கீழேயோ மேலேயோ எங்கேயுமே போடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குதிக்கிற பாட்டுமே அப்படிதானே இருக்கும். அந்த அழகா குதிக்கிற குதிரை அது வந்து அலர் குதிரையில அந்த சிந்தாமணி குலுங்குதலையும் அது நாசர் சார் வாய்ஸ், ராஜா சார் அப்படியே இவர் இமிட்டேட் பண்ணிருப்பாரு. ராஜா சார் நாசர் வாய்ஸ் அது ரொம்ப. அப்புறம் வெறுமாண்டில அந்த சாங் இருக்குல்ல, அந்த சொல்லை மாட்டேன் யாரோ வர சாமி கூப்பிடுவாங்க, அதுல இளையராஜா பயங்கரமா பின்னிருப்பாரு. ரொம்ப ரஸ்டிக்கா ஒரு ரா வாய்ஸ். பூமாலையே கூட வந்து ரொம்ப ஸ்பெஷலான, அது வந்து பல தடவை நம்ம பாடி பார்த்தா கூட அந்த சிங்கிளை வந்து அந்த நாளும் எங்கோ மனம் செல்லுங்கிற மாதிரி லைனு ஒரு ஃபீமேல் சிங்கரும் மேல் சிங்கர் இப்படி வேற பாட்டு வந்திருக்கான்னு தெரியல தமிழ் சினிமாவில். அவ்வளோ அது அவ்வளோ அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ற மாதிரி வேற சாங் வரலன்னு நினைக்கிறேன். வந்து ஆமா கவுண்டர் பாயிண்ட்ல பெருசா யாரும் நீங்க கூடவே பாடுற மாதிரி இன்னொரு ட்ராக் செகண்ட் ட்ராக் போடுற மாதிரி வந்து பாடுறதுக்கு வந்து இப்போ வந்து என் கண்மணி அது மாதிரி கூட வந்திருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீங்க அவங்க பாடிட்டு இருக்கும்போதே கூட இவங்களும் ஓவர்லாப்பிங்ல ஆனா அது வேற ஒரு டியூன்ல போயிட்டு இருக்கு, இது ஒரு போயிட்டு இருக்கும். ரெண்டு பாடும்போது அதுலயுமே அவர் வந்து நான் உனை நீனை அப்படின்னு பாடும்போது ஜானகி அம்மா லாலா அவங்க ஒரு பண்ணிட்டு இல்ல அதுமே அவரு அந்த பாட்டையுமே அவர் குரல்ல தான் வந்து கேட்க முடியும். வந்து
அதே மாதிரி இப்போ இந்த படத்துல சத்யராஜ் சார் அண்ட் ரஹ்மான் சார் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த உடன்பிறப்பு, அதுல ஒரு பாட்டு வரும், சோழர்குல குந்தவை போல் சொர்ணக்கிளி நான் சொல்லலாம். அந்த பாட்டும் ராஜா சார் வாய்ஸ். 2 பேரும் பாடியிருந்தாலும் அது. அப்புறம் இந்த படம் ரஹ்மான் சார் நடிச்சிருக்க ஒரு படம், அதுலயும் 2 பேரும் ஜனகராஜ் சாரும் ரஹ்மான் சார் அதுவும் 2 பேர் வாய்ஸ் இருந்தாலும் அது ஒரு யூனிக்கா இருக்கும் அந்த வாய்ஸ் இல்லைங்களா. அந்த இது கூட இந்த நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களே இளையராஜாவால வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம். இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா, நமக்கு எப்பவுமே ஒரு குறை இருக்கும்ல, இளையராஜாவோட பாடல்களை மோசமா பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தலையில ஐயோ இந்த பாட்டு போய் குறிப்பா அந்த சங்கத்தில் பாடாத கவிதையெல்லாம் தமிழ்ல பார்க்கும்போது நெஞ்சு வலியெல்லாம் வரும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ கவிநயம் இருக்கும், பாட்டு இருக்கும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனா அதை இப்போ இன்ஸ்டால வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு பையன் போட்டு பின்னாடி அந்த பாட்டை போடும்போது அது வந்து ரொம்ப ஒரு பண்ணிட்டாங்க. ஆமா, அதுல இப்ப அதிகமா ஓடுறது அந்த இவங்க சொல்லும்போது அது வந்து ஹெட்போன்ல கேக்கு சிந்தி தேன் பாய், அந்த தேன் பாய்கிற அந்த இடத்துல சொல்லும்போது அப்படியே நம்மளே வந்துட்டு அது ஒரு மாதிரி கொண்டு போயிடும். சிந்தி தேன் பாய்கிற அந்த ஹஸ்கி வாய்ஸோட வந்து, அதாவது வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னா, பேக்ல வந்துட்டு ஹஸ்கி வாய்ஸ் வந்துட்டு சிந்தி தேன், அந்த தேன் அப்படின்றது மட்டும் அப்படியே செம்மையா கொண்டு போயிட்டாங்க, மூடுக்குள்ள போயிட்டாங்க. ஆமா, அது பாட்டு அப்படிதான் இருக்கு. அழகை ஆதிக்கம் செய்கின்றது. தெரியுமா படம் சங்கர் கணேஷோட மியூசிக், ஆனா இந்த பாட்டு இளையராஜா. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா சாரோட வாய்ஸ் வந்து சோழம் வதக்கையிலேருந்து ஆரம்பிச்சு சாமக்கோழி கூவுதம்மா அந்த பாட்டுல எல்லா பாடல்கள்லயும் அவர் ரொம்ப நல்லா ரொம்ப, எனக்கு லிரிக்ஸ் மறந்து போச்சு நினைக்கணும். ராஜா சாருடைய ஆரம்ப கால வாய்ஸ், லைக் நீங்க பொன்னோவியம் கண்டேனம்மா எங்கே, ராஜா சாருடைய அந்த வாய்ஸ் அண்ட் ஜானகி அம்மாவுடைய குரலும் சேரும்போது அங்கே ஒரு அந்த மாதிரியான ஒரு இது பாட்டு வந்து ராஜா சார் வாய்ஸ்ல தான் கேட்கவே முடியும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண் சிவந்தால் மண் சிவக்கும்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தாளே அல்லிப்பூலாம் வந்து ராஜா சார் வாய்ஸ் வந்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே சொக்கி அங்கே அப்படியே உட்கார வச்சிடும். அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம மெட்டி சங்கத்தம் மெட்டி ஒளி என்ன ஒரு அந்த பாட்டுல ஜானகி அம்மாவுடைய ஹம்மிங், அந்த பாட்டு ராஜா சாருடைய ஆதிக்கத்துல அப்படியே ஜானகி அம்மாவோட வாய்ஸ் சேரும் போது அந்த ஹம்மிங் மட்டும், ஏன் ஹம்மிங் குயின்னு நம்ம ஜானகி அம்மா அங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த பாட்டு கேட்கும் போது அவ்வளோ, ஐ மீன் நீங்க எக்ஸ்டசின்ற ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க. அண்ட் தென் அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதே மாதிரி கரையெல்லாம் செண்பகப்பூல வந்து காடெல்லாம் பிச்சிப்பூவு அந்த பாட்டுல வர்ற வாய்ஸ் வந்து ராஜா சாருடைய அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அந்த 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 சம்பவம் கதைக்களமே வந்து ஒரு கிராமத்துல ஒரு ஹீரோ வராரு, கிட்டார் வச்சுன்னு வராரு. அந்த படத்தோட பாடல்கள்ல நிறைய இடத்துல ஃபியூஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அவருடைய ரிலீஸ் ஆகாத ஒரு குறிப்பான 2 பாடல் பத்தி, அதாவது படம் ரிலீஸ் ஆகாத கண்ணுக்குரு வண்ணக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்துல கானம் தென் காற்றோடு போய் செல்லும் நேரம் கனவில் மது, இந்த போர்ஷன் மட்டும் நீங்க ராஜா சாருடைய வாய்ஸை கேளுங்க, அவ்வளோ ஸ்டைலிஷா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடி, கனவில் மது நினைவில் மது ஹலோ ஹலோ மது அப்படின்ற அவ்வளோ ரொம்ப ஒரு அந்யோன்யத்தோட அப்படியே அந்த பாட்டோட ஆர்கெஸ்ட்ரேஷன். ஐ மீன் 91ல் அன்ரிலீஸ்டு மூவி, ஆனால் அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்கள், 8 அத்தனையும் லட்டு. அதே படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்காங்க. ஆஷா போன்ஸ்லே எஸ்பிபி காம்போல உன்னை நான் பார்த்ததும் ஊமையாய் போகிறேன் வார்த்தை தேன், பியூட்டிஃபுல் நம்பர். அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா பரணின்னு ஒரு படம் 99 ஆர் 2000ல் அன்ரிலீஸ்டு மூவி, ஆனால் அதில் ஒரு பாட்டு தேனா ஓடும் ஓட காத்து, பியூட்டிஃபுல் நம்பர். அது ராஜா சாருடைய வாய்ஸில் அந்த பாட்டோட ஆர்கெஸ்ட்ரேஷன்
அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ராஜா சாருடைய வாய்ஸ்ன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அவர் வந்து ஒரு இப்போ யேசுதாஸ் சார் மாதிரியோ பாலு சார் மாதிரியோ ஆர் ஒரு பாடகருக்கான அவருடைய அந்த பாடலில் இருக்கிற அந்த ஃபீல் தான் நமக்கு ஏன் வந்து நம்மளை வந்து போய் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக போய் நம்மளை ஒட்டிக்குது அப்படின்னா அந்த பாட்டோட ஃபீல் வந்து அவருடைய இது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த டுவெட் ஃபார் எக்ஸாம்பிள் யேசுதாஸ் பாடின பாட்டியே இளையராஜா பாடுறது அப்படின்னு ஒரு நிறைய இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் மூடே ஆயிடும். அப்ப அந்த ஏரிக்கரை மேல இருந்த அந்த பாட்டு இருக்குல்ல, ஏரிக்கரை மேல இருந்து அது இவர் பாடுறது பியூட்டிஃபுல்லா இருக்கும் சின்ன தாயில. இவர் பாடும்போது அந்த ஒரு பேத்தோஸ் ஒரு சோகம் மென் சோகம் வந்து வந்துரும். அவர் ரொமான்டிக்கா பாடுறாரு. இப்ப கலையாதது வண்ணம் தெரியாதது எண்ணம் தரராரரரரரரரரை பாய்ந்திடும் உள்ளம் உடல் வசம் உயிரின் வசம். அவர் உள்ள போயிடுறாரு காதல். இன்னொன்று எனக்கு பாசிட்டிவாக ரொம்ப ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ். அவர் தத்துவம் பாடுறாரு, காதல் பாடுறாரு, சோகம் பாடுறாரு, அம்மா பற்றி பாடுறாரு. ஆனால் எனக்கு சில பாடல்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அல்லது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பினஸை தர மாதிரியான ஒரு பாட்டு இருக்கும். அதில் நான் ரொம்ப கேட்குற பாட்டு வந்து பரணி பரணி பாடி வரும் தாமிர பரணி. கரெக்ட். அது வாழ்க்கையை வந்து ரொம்ப நம்பிக்கையோட பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரி. கதையும் அப்படி தான் இருக்கும். அவங்க வேற ஒரு ஒர்க் ஷிஃப்ட் பண்ணி போவாங்க. ஆனால் அந்த பாட்டு இட் செல்ஃப் அதுக்குள்ளேயே வந்து நீ வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவே பாரு அப்படிங்கிற மாதிரி ந விளைஞ்ச நெல்லு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா ஹாப்பி பாட்டா நீங்க சொல்ற மாதிரி காதல் கசக்குதையா சம பாட்டு அது. இப்போ ஒரு ஜாப்பனீஸ் சுமோ ரெஸ்லர் வந்து பாடினாரு காதல் கசக்குதையா. என்னையா ஜப்பான் வரைக்கும் போயிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பெருசே அப்படின்னு. இந்த ராஜா ராஜாதி ராஜா அதுவும் இளையராஜா தன்னை பத்தி சொல்லிட்ட பாட்டு தான். நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா அப்படிங்கிறது அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கெத்தா சொல்ற மாதிரி நான் அந்த ஆண்டா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு வந்து அவர் இப்பதான் நிறைய வந்து தன்னை பத்தி அவரே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து என்ன மாதிரி வேற எவனுமே இல்லடா அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக இப்போ தான் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரை ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்ததை இல்லை இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அதாவது வந்துட்டு வாலி சார் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு முக்கிய காரணமாக இருப்பார். ஏன்னா வாலி சாரே சொன்னேன் ராஜாவோட நீல அகலம்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்துட்டு வந்து நம்ம இது வளையோசை கலகலக பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா வந்துட்டு ராகங்கள் தாளங்கள் 100 ராஜாவின் பேர் சொல்லும் பாரு. இது வந்து ராஜாவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ராஜான்ற பேர் தாய் பாட்டுமே அவர் எழுதினது. இந்த மாதிரி எந்த இடத்துல வந்துட்டு ராஜா சாரை வந்துட்டு எழுத முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு எழுதினவர் வந்துட்டு வாலி சார் மட்டும். அந்த இதுக்கு கரெக்டா போய் உட்காரும். அந்த இது வந்துட்டு ரொம்ப 10 மணி நேரம் பேசிட்டு இருப்போம்ல. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இது முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதுக்குள்ளேயுமா பேட்டரி இல்ல, மெமரி கார்டுல மெமரி இல்ல, நீங்களா பேசிக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இவங்க 4 பேருமே வந்து ரொம்ப அமேசிங்கா பேசினாங்க. இதுல இருந்து நான் கத்துக்க வேண்டிய பாடம் வந்து நான் வந்து இவங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சின்ன பொடியனா தான் இருக்கிறேன். ஏன்னா இவங்க சொன்ன பாதி பாட்டு எனக்கு தெரியாது. நம்ம சும்மா ஒரு 10-15 பாட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பேசிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வளோ அருமையாக எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நுவான்சஸ், எவ்வளோ அப்படி அந்த இசைஞானி இளையராஜா அப்படிங்கிறவரை வந்து அந்த உள்ள பேன் பார்க்குற மாதிரி பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு ஒரு அவருடைய இசையில் அப்படி ஊறி தேறி வந்திருக்காங்க இவங்க எல்லாரும். என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை விட ஒரு பெரிய ஒரு செட்டப்பில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும்னு நினைக்கிறோம். ஸோ மிக ஆவலோடு எதிர்பார்த்துட்ருங்க. ஒரு மிக விரைவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் நம்மளுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக ராஜா சார்காக நடத்த போகிறோம், அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ பி ப்ரிப்பேர்ட். கண்டிப்பாக நீங்களும் வந்து பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பேசிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.